விஜய் அந்த கூட்டணிக்கு போல. இன்னைக்கு வேற மாதிரி அதை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. உண்மை நிலவரன்றது எல்லாருக்குமே தெரியும். பத்திரிக்கை படிக்கிற, செய்தியை சேகரிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது பார், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசினாரா இல்லையா? தமிழிசை அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையா? நயினார் நாகேந்திரன் அழைப்பு கொடுத்தாரா இல்லையா? இன்னும் பிஜேபியில் இருக்கிற ஏனைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டாங்களா இல்லையா? எல்லாம் நடந்தது. ஆனா விஜய் அவருக்காக டிடிவி வெயிட் பண்ணாரு, ஓபிஎஸ் வெயிட் பண்ணாரு, நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க சார். இங்க கதவு திறக்கல, அவர் அமைதியா பொறுமையா திறக்கல. நீங்க எப்படி சொல்றீங்க? வர்றவங்களை ஏத்துக்கும் சொன்னாரு அன்றைக்கு. எல்லாரும் அதெல்லாம் அது யாரை ஏத்துக்கணுமோ அவங்கள தான் ஏத்துக்குவாங்க. அதுக்கு எல்லாரும் ஏத்துக்க முடியாது. யார் வேணா வாங்கினா எல்லாரும் கூப்பிட முடியாது. புரியுதா? அவர் மனசுல தான் இருக்கு, அது எனக்கு தெரியாது. அவர் மனசுல இவங்க யாருக்குமே அவர் கரெக்டா இருக்கிறார். அவருக்கு இலக்குல அவர் கரெக்டா இருக்கிறார். ஒருவேளை காங்கிரஸுக்கு அவர் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம், காங்கிரஸுக்கு மட்டும் அவர் இறங்கி போயிருக்கலாம். சரியா? மற்றபடி அவரு அதுல ரொம்ப உறுதியா இருந்தார். பேசுறவங்க பேசுனாங்க. சீமான் பேசாத பேச்சா?